இந்த அற்புதமான காலை பொழுதில் அப்படியே சூரியன் உதிச்ச இந்த நேரத்தில் எத்தனை பேருக்கு ஐயோன்னு இருக்குது. திங்கக்கிழமை ஐயோப்பா ஆரம்பிச்சிருச்சுடா அடுத்த வாரம் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுவீங்க இல்லையா? நமக்கே எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு மாத்திரம் ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் வீட்டை விட்டு போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க. ஒரு 10 மணி வரைக்கும் வேலை இருக்கும். 10 மணி அப்புறம் ஹாயாக ஜாலியாக உட்காந்துருக்கலாம். நிறைய பேருக்கு வேலை பார்க்கணுன்னாலே எரிச்சலாக வரும். எனக்கும் தான். ஆனால் என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆக வேண்டியது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு நம்ம லைஃப்பை வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகி வச்சுருக்கோம். சாதாரணமாக ஏதோ காடுகளில் அலைஞ்சிட்டு மரஞ்செடி கொடியில் வளைஞ்சதெல்லாம் எடுத்து பறித்து தின்னுட்டு ஒரு ஆட்டை பிடிச்சோமா, அது பண்ணாமா, தீயை வச்சோமா, கொளுத்துனோமா, தின்னமான்னு இல்லாமல் ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுக்குள்ளே ஜாமானை வச்சு அந்த வீடை வாங்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டம் இல்லையா? கொஞ்சம் நீங்கள் உட்காந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்மளே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்கியிருக்கணும். ஒரு ஜாமானை வாங்கி வைக்கிறோம், வீடு நிறைய ஜாமானாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் வேணும். அது மெயின்டைன் பண்ணலைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்புறம் இல்லைனாலும் டென்ஷன் ஆகும். ஏன் இல்லை நம்மக்கிட்ட, அவங்கக்கிட்ட இருக்கே அப்படின்னு. அதனால் ஒருத்தர் பார்த்து உலகமே எங்கேயோ போயிட்டுருக்கு. அதனால தான் திங்கக்கிழமைனா ஸ்ட்ரெஸ் ஆகுது உங்களுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த நாள், கிழமை, நேரம் இதெல்லாம் இல்லாத ஒரு யுகத்தில் மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் another டே. காலையில் விடிய காலையிலேயே எந்திக்கிறவங்க எழுந்திருப்பாங்க, இல்லை சூரியன் வந்து சுல்லுன்னு உடம்புல படும் பொழுது எழுந்திருப்பாங்க. அவங்க இஷ்டம்தான். சாப்பாடு பசிச்சிச்சுன்னா காட்டுக்குள்ளே போய் எதையோ எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. இது மாதிரி அரிசியை பருப்பை வாங்கி ஃப்ரிட்ஜ் நிறைய வச்சு அதை சமையல் பண்ணி திருப்பி அதையும் ஃப்ரிட்ஜிலையே வச்சு திருப்பி அதையே சூடு பண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் தேவையா? அப்போது நம்மளை மனித குலத்தையே வந்து எதை நோக்கி கொண்டு போகிறாங்கன்னு இதில் இருந்தே நமக்கு தெரியும். நம்ம காலமும் நேரமும் ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுக்கு இடம், இந்த 2 விஷயத்துக்காக எவ்வளவு நாள் முழுக்க நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லாருமே யோசிச்சு பாருங்கள், புரியும். என்னடா அப்படிலாம் இருந்திருக்கலாமடா, ஏன்டா இப்படி வந்து நம்மளை வந்து சிக்கி விட்டு சின்ன பணமாக்குறாங்கன்னு யோசிப்பீங்க. நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் தேவையா நமக்குன்னு. சிம்பிள் லைஃப்பை விட்டுட்டு நல்ல ஏதோ பெரிய கொம்பை பிடிக்கிற மாதிரி